அண்ணே சொல்லுங்க தம்பி. எங்க ஆளைய பார்க்க முடியல. எங்க ஊர்ல தான் இருக்கீங்களா அண்ணா? ஆமா, ஊர்ல தான் இருக்கேன். ஏன்? எங்கண்ணே நைட்டு காலைல பார்க்குறேன், நைட்டு மட்டும் தான் வெளியே உட்காந்துருக்கீங்க, வீடும் காலைல பூட்டியிருக்கு. என்ன கதை? அது ஒரு பெரிய கம்பெனில வேலை தம்பி, அதான் என்னை பார்க்க முடியல. வீட்டில் என்னண்ணே இருக்கிறேன். நாங்களும் அதனால தான் உங்களை பார்க்கல வந்தேன். எனக்கும் 2 நாளாக 3 நாளாக வேலை இல்லாமல் இருக்கேன். அதான் உங்கள் கம்பெனியில் எதுவும் வேலை இருக்குமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகாது தம்பி. ஏன் அப்படி ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நானும் 2 3 நாள் வேலை செய்ய வேண்டாம் உங்கள் கம்பெனியில். நானும் கஷ்டத்தில் தானே இருக்கேன். நான் திருப்பிக்கும் சொல்றேன் தம்பி, அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகாது. அப்படி என்ன தானே வேலை செய்றீங்க? அப்படியா தம்பி? கொஞ்சம் கிட்ட வாங்க சொல்றேன். சொல்லுங்க கேட்போம். அது ஒன்றும் இல்லை தம்பி, ஊர் ஃபுல்லாக கடை வாங்கி வச்சுட்டேன். பகலில் ஃபுல்லாக ஒரே கடைங்காரன் தொல்லையாக இருக்குது தம்பி. அதனால நைட்டில் தான் வெளியே வரேன். ஒரு 9 மணிக்கு மேலே தான் தம்பி வெளியே வர முடியுது. அது என்ன 9 மணிக்கு வேலை வரீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, 8 மணிக்கு ஒரு கோஷ்டி வரும். அவங்களுக்கு தெரியாமல் 9 மணிக்கு வருவேன் தம்பி. ஓ, அதே என்ன நைட்டு மட்டும் வெளியே வரீங்க, காலையில் வராமல்? அது ஒன்றும் இல்லை தம்பி, பகல்லலாம் வீட்டுக்குள்ளே டவர் கிடைக்காது. நைட்டில் வெளியே டவர் கிடைக்கிறதுக்காக இங்கே வருவேன் தம்பி. அப்படின்னா சீரியஸாக இருந்தால் டவர் கிடைச்சி என்ன தான் பார்க்குறீங்க ஃபோனில்? அது ஒன்றும் இல்லை தம்பி, பகலில் என்ன சமைச்சு சாப்பிட்லான்ட்டு நைட்டு உட்காந்து வீடியோ பார்ப்பேன் தம்பி. அதை அடுத்த நாள் உட்காந்து சமைச்சு சாப்பிடுவேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் வாங்கின ஒரு யூடியூப் சேனல் தெரியுமா? அதில் வர சமையலை பார்த்தா அதில் தான் தம்பி வித்தியாசமாக சமைக்கிறாங்க. அதை பார்த்து அடுத்த நாள் உட்காந்து சமைச்சு சாப்பிடுவேன் தம்பி. அதெல்லாம் சரிண்ணே. நைட்டில் நீங்கள் உட்காந்திங்களே கரண்டிக்கு வந்து பூச்சி என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லை தம்பி, கரண்டி வந்தால் கரண்டிக்கிட்டையும் கடை கேட்டுருவோம்ல.